மீட்பிற்கு தகுதியாக மாற்றுவோம். இன்றைய வழிபாடானது இயேசுவின் வேதனைகளை படமிட்டு காட்டும் இறைவாக்குகளாக அடக்கத்திற்கு முன் இறுதியாக இயேசுவின் முகத்தை காண்பிக்கும் திருச்சிலுவையான மூன்றாவதாக உலக வளமான இயேசு இறுதியில் தம் உடலையும் நமக்கு குணமாக தந்தார் என கூறும் திருவிருந்து என்ற 3 பெரும் பிரிவுகளாக கொண்டுள்ளது. இப்போது அருட்பணியாளர்கள் சிவப்புடை அணிந்தவர்களாக படிப்பெடுக்கு முன்பாக சில்லமணிக்குடையில் முகமுத்திர விழுந்து கிடப்பார்கள். இயேசுவின் இரத்த காயங்களை நினைவு கூர்ந்து இயேசுவிற்கு அஞ்சலி செலுத்த இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இறைவனுக்காக முன்னால் ஒன்றுமில்லாதவர்கள் என வாழும் பொழுதுதான் நம் வாழ்வின் உயர்வு பெறுகின்றோம். தாழ்ச்சி உடையவர்களிடம்தான் தலைநிமிர்ந்து நிற்கின்றது. இந்த சிந்தனையை நிலைநிறுத்தி அருட்பணியாளர்கள் சேர்ந்து நாமும் இயேசுக்கு அஞ்சலி செலுத்துவோம். இறைவனுக்கு அனைவரும் மனதார வழியிடுவோம். இப்போது அருட்பணியாளர் இயேசுவின் பாடலில் கிடைத்த மீட்பின் பலனை நமக்கு முறையாக கொடுத்ததுமாறு தந்தையாம் தேவனிடம் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி அடியார்களுக்காக பாஸ்கா நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பாளர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்று வாழ்த்து ஆசைக்கிறார்களாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 52 இறைவாக்கினர் 13, 53 மற்றும் 12. இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றியுள்ளார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர்.
அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயமே அவருக்கு இல்லாதிருந்தது. மனிதரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்புத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னணியில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை. நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனைக்குற மனிதராய் இருந்தார், நோயுற்று நடந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் படைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரும் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வலித்தவரை அடைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியை நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் உரோமும் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மை போலும் அவர் தம் வாயை திறவாது இருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவையா? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு குறைந்தார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயிலிருந்து வந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவர் கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றநீக்கபடியாக தந்தார். எனவே தம் வரவுகளை கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வில் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீட்சைகளை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவர்களிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவரோடு ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியவருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவரோட வாக்கு. பதிலுரையாக நீங்கள் பாட வேண்டிய வரிகள்: தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன்.
Lord,
இயேசு தம் சீடர்களோடு கெத்ரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமைகளும் பரிசேயரும் அவர்களை காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பதங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நின்று போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவரோடு சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மொழியாக, நசரேத் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவரிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவரிடம் கேட்டார். அவர்கள், நசரேத் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே. நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களும் எவரையும் நான் இழந்தவில்லை என்று அவரே கூறியிருப்பது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குழுவின் பணியாளரை தாக்கி அவரது வலது காலை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மாற்கு. இயேசு பேதுருவிடம், வாழை உரையது போது தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குழுவாக இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குழுவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குழுவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகில் நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குழுவுக்கு அறிமுகமாக இருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில்காரருடன் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில்காரர் செய்த பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடர்கள் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு, இல்லை என்றார். அப்போது குளிராக இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரிநாக்கி ஓட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குழு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலில் தான் நான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறேன்? நான் பேசியதை கேட்டுக் கொண்டிருந்தவர்களிடம் கேட்டுப்பார். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலரும் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறார் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தான் தவறு என்ன விளக்காத்தல்? சரியாக பேசியிருந்தான் ஏன் என்னை அழைக்கிறீர் என்று கேட்டார். அதன்பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமையோடு கையாளர் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்கள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர், இல்லை என்று பதிலளித்தார். தலைமை குழுவின் பணியாளர்கள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது விண்ணப்பட்டவர்களுக்கு இவர் உதவினர். பேதுரு மீண்டும் பதிலளித்தார். உடனே சேவல் கூறிற்று. அதன்பின் அவர்கள் கையாளர்களுக்கு ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற் காலம். பாஸ்காவை உணவும் தீர்க்கப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவரிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு நாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா
என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறார் அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உங்களிடம் சொன்னதை வைத்து கேட்கிறார் என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மைதான், அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்டபின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவரிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கல்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி வெட்டி அவர் தலையின் மேல் வைத்து செந்திர மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன். பாருங்கள், அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்திர மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவரிடம், இதோ மனிதன் என்றார். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவரிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைவன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினார். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டார். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றார். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவது உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீ இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராக இருக்க முடியாது. தம்மையே அரசனாக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கழுத்தலம் என்ற இடத்தில் இருந்த நடுவர்களுக்கு மீது அமர்ந்தான். அந்த இடத்துக்கு எதிரிய மொழியில் கவதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யலாம். ஏறக்குறைய நண்பர்கள் வேலை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றார். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவரிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசன் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தார். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தானே சுமந்து கொண்டு மண்ணிலூட்டியிடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எதிரிய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவை அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதர்கள் பலர் இந்த குற்ற அறிக்கையை
அங்கே வாசித்தனர். அதை எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதை தலைமை பொருட்டு பிலாத்திடம் யூதின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதின் அரசன் தான் என்று அவனை சொல்லிக் கொள்ளலாம் எழுது என்று கேட்டுள்ளார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது என்றார். இயேசுவை சிலுவையில் அறைந்ததில் படைவீரர் அவரை மேல்முறையை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு பாகம் எடுத்துள்ளார்கள். அங்கியும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தயாரே இல்லாமல் செய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்கு பகிர்ந்து என் உடையை சீட்டு போட்டார்கள் என்னும் 50 வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவையில் இயேசுவின் தாயின் சகோதரியும் ரோபாவின் மனைவியான மரியாவும் மகதா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தன் தாயையும் அருகில் நின்று தன் அன்புச்செயலையும் கண்டு தன் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆக்கவழைத்து வந்தார். இதன்பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைபொருளில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய குளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடத்து பற்றி நன்கு தோய்த்து ஈசோப்பு அதில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் முழங்கப்படுகிறோம். அன்று பாஸ்காவில் நமக்கு ஏற்பாடு செய்தார். அதற்கான ஓய்வுநாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அந்த சிலுவையின் உலகத்திற்கு தொண்டராகா என்பதற்காக கால்களை குறைத்து சடலங்களை எடுத்து வருமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவருடைய கால்களை முதலில் முடித்தார்கள். பின்னர் மற்றவருடைய கால்களையும் முடித்தார்கள். என்று அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முடிக்கவில்லை. ஆனால் படைவீரர்கள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டினால் குத்தினார். உடனே ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையிலேயே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த இழப்பும் முடிவுகளாது என்ற மறைவு வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைவு கூறுகிறது. அறிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களில் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொண்டார்கள். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்து அனுமதி கொடுத்தார். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒருமுறை இரவில் இயேசுடன் அந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலவும் சந்தனத்தோடு கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்திருந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூதர் அடக்க முறைப்படி நறுமண பொருள்களுடன் துணிகளாக சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோற்றம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை தோன்றியிருந்தது. அதில் அதுவரை தானும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு 1000 நாளாக இருந்தவர்கள் அக்கல்லறை அருகில் இருந்தவர்கள் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். அனைவரும் ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஒரு விவிலியத்தை வாசகத்தில் இருக்கிறவங்களாம் 1 பேதுரு 1ஆம்
மைக்கில் வச்சுருங்க. நான் திருப்பி சொல்ல வேண்டியது படிச்சாலும் அது உங்கள் மூதாதையரிடமிருந்து வழிவழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். புரியுதா? மூதாதையரிடமிருந்து வழிவழியாய் வந்த உங்களது வீணான நடத்தை என்று பாவ பரிகாரங்கள் திருப்பி சில பாவங்களுடைய வழி, அதற்கு பரிகாரமாக கொடுக்கப்பட்ட விலை என்ன தெரியுமா? அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல. பொன்னும் வெள்ளியும் இருக்கிறது நாங்கள் அழிச்சு போயிடும். அது போன்ற அழிவுக்குட்பட்டது அல்ல. கிறிஸ்துவினுடைய ரத்தமாகும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். ஒரு அழகான ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன கேட்போம்? கோயிலுக்கு வந்தது மதியானம் லஞ்ச் என்ன வேணும்? நான்வெஜ் என்ன வேணும்? நான்வெஜ் என்ன வேணும்? சிக்கன், மட்டன், ஓகே, ஃபிஷ், ஓகே, ஏதோ ஓகே. உதாரணத்துக்கு மட்டன் எடுத்துக்கலாமா? முடிச்சுட்டு இங்கிருந்து போறோம் கடைக்கு போகும்போது மட்டன் சமைச்சு தட்டில் வச்சா சிக்கன் அப்படியே சமைச்சு தட்டில் வச்சு எடுத்து சாப்பிட்டா சூப்பரா வெரி குட். சரி, அம்மா சொல்றாங்க நீயே வாங்கிட்டு வந்து சாமி, நாங்கள் போறோம், நம்ம கடைக்கு போறோம், சிக்கன் வாங்கலாம், மட்டன் வாங்கலாம் போறோம், ஏதோ ஒன்று வாங்க போறோம். அங்க அந்த ஐயா மட்டன் எடுத்து எடுத்து சும்மா ஒரு வெட்டு எடுத்து கொடுத்து அந்த ரத்தம் அப்படியே மூச்சுன்னா நமக்கு தெரியுது. அப்படியே ட்ரெஸ்ஸோட மூஞ்சோட பழியில் தெரியுது. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொல்லுங்க. ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குமா? ஒரு மாதிரி இருக்கும், பயமா இருக்கும். ஏன்னா ரத்தம் தெரியுது. ஒரு பயமா ட்ரெஸ் எல்லாம் பெப்பர் சொல்லி ரத்தம் அவசர பயமா என்ன சிறப்பு கொண்டாடுவோம், என்ன பவுடர் கொண்டாடுவோம், என்ன கொண்டாடுவோம், சர்வீஸ் கொண்டா போயிருக்கோம். இவன் வீட்டில் துவைக்கலாம் போய் அப்புறம் ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. அந்த கரைக்கு எதை கொடுத்தாலும் இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்று நம்மை மீட்பதற்காக சிந்திய இரத்த கரை, இது ஒரு இரத்த வரலாறு. இந்த வெள்ளிக்கிழமை என்பது ஒரு இரத்த வரலாறு. இரத்தத்தினால் மீட்கப்பட்ட, இறைவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மாக்களை கொண்டவர்கள் நாம். கரங்களை பார்த்து நம்முடைய இரத்த இது இரத்த கரை, ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த கரை. நம்ம கையில் ரத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா நாம் யார் என்று சிந்திக்க வேண்டும். நாம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், கடவுளை முகமுகமாக காண பாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், நற்கருணை ஆண்டவரை இங்கே பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அனுதினமும் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய ஆன்மா, நம்முடைய உடல் முழுவதும் ஆண்டவருடைய இரத்த கரையால் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நிச்சயம் மறுக்க. அவருடைய ரத்தம் இல்லாமல் போனால் இன்று நாம் சுத்தமாய் இல்லாமல் இருப்போம், அசுத்தமானவர்களாக இருப்போம், பாவத்தோடு இருப்போம். பாவத்தோடு இருந்தால் நாம் சாவுக்குட்பட்டவர்களாக இருப்போம். பாம்புக்கல்ல, ஆண்டவருடைய ரத்தம் சிந்தியதாக மட்டுமே இன்று நீங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அந்த கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு வெற்றியை கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் நாம் வெற்றி மக்களாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், சிரித்த முகத்தினராய் அமர்ந்து இருக்கிறோம். சரி, பழைய ஏற்பாட்டுல ஒரு சில எடுத்துக்காட்டுகள் இந்த ரத்தம் எதை குறிக்கிறது, அப்படியே நம்முடைய வாழ்வை எதை குறிக்கிறது என்று சேர்த்து சிந்திக்க அன்போடு அழைக்கிறேன். இந்த ரத்தத்துல என்ன இருக்கு? ரத்தம் என்ன? எடுங்க, லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம் படிங்க. லேவியர் 17,
நம்முடைய பெற்றோர் நம்ம பார்த்து சொல்லுவோம், நம்ம அப்பா நம்முடைய அம்மா நம்ம பார்த்து சொல்லுவோம், நாளைக்கு நீங்க உங்களுடைய குழந்தைகளை பார்த்து சொல்லுவோம், உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கவலைப்படாத, உசுரை கொடுத்து உனக்கு ஆகாது சொல்லுவோம் இல்லையா? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட பெற்றோர் அத்தனை அப்படிப்பட்ட மகன்கள் இருக்கிறாங்க? கை உயர்த்தி கிறிஸ்துவின் ரத்தம் செய்ய சொல்லுங்க. கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். நினைச்சு பாருங்க, என் உசுரை கொடுத்தோன்னே நான் காப்பாற்றுவேன். இன்னைக்கு ஃப்ரெண்டு எனக்கா உசுரை கொடுப்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு நாளைக்கு கோயிலுக்கு எடுத்து கையை வெட்டி உசுரை கொடுக்கேன்னு பார்ப்போம். பரவாயில்ல, உசுரை கொடுத்து நான் உன்னை காப்பேன் என்று எத்தனை எத்தனை வார்த்தைகளில் சொல்லி கேட்டிருக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலுமே தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கூகுள்லையோ நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு போனா குட் ஃப்ரைடே ஜீசஸ் அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா, சிலுவையில இயேசு அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா முகம் எப்படி இருக்கும்? சும்மா அப்படியே பாலம் போல இருக்குமா? சும்மா ஃபுல் நேரத்தில் அப்படியே சும்மா தானாக மின்னுமா? எப்படி இருக்கும்? காயம் ஃபுல்லா காயம், ரத்தம் ஒழுக ஒழுக. ஏன்னா நம்ம இங்க ரொம்ப டீசெண்டா இருக்குது. உண்மையிலேயே அப்படி போக இப்படிப்பட்ட அம்மா இருக்குது வாய்ப்பே இல்லை. உண்மையில இந்த மாதிரி நம்ம இருந்துக்கணுமா? இல்லை. உடல் மொத்தம் அடி சாப்பிட்ட இந்த ஊரடிக்கும் தெரிஞ்சுக்காது. மேபி சும்மா ஒன்றும் ரெண்டோ எட்டோ வாங்கிக்கலாம் இருக்கலாம். இந்த காயம் மட்டும் காயத்திலிருந்து நான் சொல்ற வலிகிற மாதிரி மட்டும்தான் இருந்தது. ஆனால் உண்மையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு காலையில் நம்ம சிறுவை பாதையை அனுப்பி கொண்டிருந்தோம். சிறுவை பாதையை அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது பல நேரங்களில் நம்ம சும்மா ஓகே இது ஒரு ஸ்தலம் உழுதா இருந்தோம், உழுதா ஓகே முதல் உழுதா, ரெண்டாவது உழுதா, மூன்றாவது உழுதா, அவ்வளவு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலே அதனுடைய சிந்தனைக்குள்ள எத்தனை பேர் கோடிகள் என்று தெரியுது. முதல்ல உழுதா வெயில் தாங்காம விழுந்துட்டாரு. அவர் உடம்பு பார்த்தீங்கன்னா எத்தனை ஆசை விழுந்துருக்கா? சும்மா சும்மா கைச்சாண்டிக்கான நம்ம கூட இருக்காரு. ஆனால் தாங்க முடியாம கீழே விழுந்தாருன்னா எவ்வளவு தூரம் அவர் ரத்தம் சிந்தி இருக்கணும். ஏன்னா இவருடைய ரத்தம் உடைய உடலை விட்டு வெளியேறத்தான் நாம் சோர்வடைய போறோம். ரொம்ப டயர்டாகிறது அப்பதான். அவ்வளோ டயர்டாக எக்ஸாஸ்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒன்றும் முடியல, இதுக்கு மேலே எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு நான் விழுந்து போவது என்னுடைய ரத்தம் எல்லாம் போகிற பொழுதுதான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதுதான் உயிர் இருக்கிறது என்று நம்முடைய பழைய படிச்சது. எனவேதான் நீங்கள் எந்த ஒரு உணவையும் உறுதியோடு உண்ணக்கூடாது என்ற கட்டளை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்றார், இப்போ 6:23 யோவான் நற்செய்தியில் சொல்வார், என்ன? என்னுடைய தசையை கொண்டு என்னுடைய ரத்தத்தை குடித்தால் நீங்க உயிர் வாழ மாட்டீர்கள். அங்க குடிக்க வேண்டாம், குடிக்கிறாங்க. ரெண்டு காரணம் ஒண்ணுதான். ஏன்னா அவன்தான் உசுறு இருக்கு அங்க, அதனுடைய உசுறு தான் குடிக்காது. நீங்க ஆண்டவர் இயேசு சொல்றார், அதெல்லாம் உசுறு இருக்கு, ஏன் ரத்தத்தை குடி, அப்ப நீ வாழ முடியும் என்று சொல்றார். கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். அப்போ பல நேரங்கள்ல கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை குறித்து நாம் தியானித்ததே இல்லை. எத்தனை பேர் டெய்லி தியானிக்கிறீங்க? எத்தனை தடவை தியானிச்சிருக்கீங்க வாழ்க்கையில் கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து? அடிக்கடி தியானிச்சிருக்கீங்களா? பல நேரம் ரத்தனையை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம். இயேசுவின் இதயத்தை பற்றி சிந்தித்திருக்கிறோம். இயேசுவின் அன்பை பற்றி சிந்தித்திருக்கிறோம். ஆனால் இயேசுவின் ரத்தத்தை குறித்து பல நேரங்களில் நாம் தியானிப்பதே இல்லை. ஆனால் இன்று நம்மை உயிரோடு வைத்திருப்பது, வாழ வைத்திருப்பது மிக மிக முக்கியமான அஸ்திவாரம் எது? ஆண்டவர் இயேசுவினுடைய ரத்தம். அவர் சிந்திய அந்த ரத்தம் அதுதான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாம் வாழ்வதனுடைய அடிப்படை ஆதாரமாக இருப்பது ஆண்டவர் இயேசுவினுடைய ரத்தம். முதல் சொன்ன ரத்தம். இரண்டாவது, ரத்தம் ஒரு பலி, சாக்ரிஃபைஸ், ஒரு பலி. இந்த இடத்துல இந்த கல்வாரி பலியில, கல்வாரி மேடையில ஒவ்வொரு நாளும் சிந்துகிறது ஆண்டவர் இயேசுவுடைய ரத்தம். இது இங்க மட்டும் இல்ல, லேவியர் 4வது அதிகாரம் எடுத்து பாருங்க. பாவ கழுவாய், பாவத்திற்கு செலுத்த வேண்டிய பலிகள் என்று பார்ப்போம். எல்லா பலிகளிலும் ரத்தம் சிந்தப்படும். ஏதாவது ஒரு விலங்கினுடைய ரத்தம் அங்கே வெட்டப்பட்டு அந்த ரத்தத்தை பிடித்து அதை கொண்டு வந்து எங்கே சொல்வார்கள்? எலிபீடத்தின் மேலாக அதை ஊற்றுவார்கள். ஏன்? பாவத்தினுடைய பலி
ஏன்னா உயிர் ஒரு குருதியில இருக்கிறது. எனவேதான் அந்த குருதி கொட்டப்படுகிறது. உயிர் இருக்கிறதுனால எதுக்கு பலிபீடத்தில் கொட்டணும் கேள்வி இல்லையா? ஏன்னா அது பலி எதற்காக? பாவத்திற்கு பரிகாரமாக. ஒரு பாவம் என்று சொன்னால் அந்த பாவம் சாவை வருவிக்கிறது. அந்த சாவுக்கு பரிகாரமாக உயிரை கொடுக்க வேண்டும். நம்ம உயிரை கொடுக்க முடியாதுன்றதுக்காக அவர் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். புரியுங்களா? அதற்காக தான் அந்த உயிர் இங்கே பலிபீடத்தின் மீது கொட்டப்படுவதை பார்க்கிறோம். இன்று புனித வெள்ளி ஆண்டவருடைய இறப்பு, அவர் சிந்திய ரத்தம் இன்று நமக்காக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தன்னையே நிரந்தர பலியாக, ஒரே பலியாக, அவரே குருவானவராக, அவரே பலிப்பொருளாக இருந்து, அவரே பலியிடுபவராக இருந்து தன்னுடைய ரத்தத்தை கடவுளுடைய திருமுன் சிந்தி நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஏன்னா பாவம் சாவு. அந்த பாவத்திற்கு நிச்சயம் நீங்கள் நாமும் சாவோம். ஆனால் நமக்கு பதிலாய் பரிகாரமாக கொல்லப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும் இன்று நீங்களும் நாமும் வாழ்ந்து கொண்டிருப்பது அவர் சிந்திய ரத்தத்தால். உண்மையான இரண்டாவது ரத்தம் வலி. மூன்றாவது இந்த ரத்தம் ஒரு உடன்படிக்கை. ஆண்டவர் இயேசு ஆண்டவர் இயேசுடைய ரத்தம் ஒரு உடன்படிக்கை. ஆண்டவர் இயேசுடைய ரத்தம் ஒரு உடன்படிக்கை. எப்பொழுதெல்லாம் இரண்டு பேருக்கு நடுவே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறதோ அதை ரத்தத்தால் சைன் பண்ணுவாங்க. ஏன்? இட் இஸ் ஃபார் எவர். கான்ட்ராக்ட் அப்படி இல்லை, ஒப்பந்தம் அப்படி இல்லை. இப்போ ஒரு வீடு கட்டுறோம், ஒரு ஒப்பந்தம் போடுறோம்னா வீடு கட்டுற வைக்கணும். என்னெல்லாம் இருக்கும்? மேக்சிமம் அது என்னெல்லாம் இருக்கும்? இத்தனை பேர் வேலை செய்யணும், இல்லை இத்தனை மாசத்துக்குள்ள எனக்கு முடிச்சு தரணும், நவம்பர் மாசம் வீடு திறக்கணும், அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வேணா வச்சு வேலை செஞ்சுக்கோ, உனக்கு நான் 1 கோடினா 1 கோடி, 50 லட்சம் 50 லட்சம், 60 லட்சம் 60 லட்சம், பாட்டா தரேன். இந்த மாசம் ஒரு 10,000, அடுத்த மாசம் ஒரு 10 லட்சம், அடுத்த மாசம் ஒரு வீடு தருகிறேன். என்ன எப்படி நம்ம கொடுக்க போறோமோ அது என்னெல்லாம் செய்ய போறோமோ அப்படி இருக்கும். நீ எத்தனை பேர் வேணா வச்சு வேலை செஞ்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு நீங்க கூட முடிச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு நாளைக்கு 30 பேர் வச்சு இத்தனை நாள் வேலை செஞ்சு நம்ம என்ன வேணா கண்டிஷன் சொல்ல அதை நம்ம எழுதலாம். 2 பேர் படிச்சு ஓகேனா ஓகே, 2 பேர் கேட்க போடலாம். இது ஒப்பந்தம். ஆனால் உடன்படிக்கை இஸ்ரவேலே கேள், நான் உன்னுடைய கடவுளாகவும் நீ என்னுடைய மக்களாகவும் இருப்பாய் என்பதுதான் கடவுள் நம்மோடு ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை ஒருபோதும் நாம இருந்தாலும் அவர் மறந்ததே இல்லை. இஸ்ரவேல் பலமுறை மறந்து எங்கோ சென்றார். எல்லா உடன்படிக்கைகளும் தொடக்கம் 15ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கடவுளோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வார். அந்த உடன்படிக்கையின் பொழுது ஒரு புறாவை எடுத்து வெட்டி அந்த ரத்தத்தை ஊற்றி அந்த உடன்படிக்கையை உறுதி செய்வார். சரிங்களா? இப்போ நம்ம நோவாவுடைய பார்க்கும் பொழுது வானவில், அது உடன்படிக்கையுடைய சின்னமாக அந்த வானவில் எப்பொழுது வானத்தில் இருக்கிறீங்க தண்ணீரால் உங்களை அழிக்க மாட்டேன். இது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கையினுடைய சின்னமாக அது இருக்கும். அப்போ உடன்படிக்கையின் சின்னமாக எப்பொழுதும் ரத்தம் இருக்கும். அப்படின்னா ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்துகிறாரா? பழைய ஏற்பாட்டில் அது உடன்படிக்கைனா, புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கை. நான் கரெக்டா இல்லையா? எடுத்து சரி, அதிகாரம் 22 வசனம் 20. சரி, அதிகாரம் 22 வசனம் 20. இது என்ன? அப்படியே நீங்க கேட்ட பாருங்க. அப்படியே உணவு என்ன தெரியுது? டெய்லி குடிச்சு அதான் அதான் முக்கியம். ஆமா, படிங்க. உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது ரத்தம், இது ரத்தத்தால்
செய்யும், கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். அங்க போயிட்டு ஆண்டவரே உங்களை விட்டுட்டோம், மறந்துட்டோம், கவலைப்படாத, என்னுடைய ரத்தத்தால் நிலைநிறுத்தப்படும் புதிய உடன்படிக்கையை தருகிறேன். இப்பவும் நான் தான் கடவுள், நீதான் என்னுடைய மக்களாய் இருக்கிறாய், மகனாய் இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தனது ரத்தத்தால் நம்முடைய உடனிருப்பை உறுதி செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுடைய ரத்தம் நமக்கு ஒரு உடன்படிக்கை. சரிங்களா? இறுதி என்ன 1 2 3 போயிட்டு எப்போ முன்பாடுறதுலையே கடைசி வரும். இன்னும் நிறைய சொல்றோம், பேசலாம், நிறைய பேசலாம். அதுக்கு என்ன பேசலாம் நீங்க கண்டுபிடிங்க. நான் பயன்படுத்தி இல்லைன்னா குட்ஃபைடாக இருந்தேன் இல்லையா? சொல்லுங்க. 4வது ஆண்டவருடைய ரத்தம் நம் ஒவ்வொருவருடைய பாதுகாப்பு ஆரம்பம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு உயிர் தருகிறது. ஆண்டவருடைய ரத்தம் அவருக்கும் நமக்குமான ஒரு உடன்படிக்கையை எப்பொழுதும் நினைவுபடுத்துகிறது. ஆண்டவருடைய ரத்தம் என்னுடைய பாவங்களுக்காக நான் செய்ய வேண்டிய பலியை நினைவுபடுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா விதமான தீமையிலிருந்தும் என்னை காக்கக்கூடிய அண்ணாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். எப்படி? பழைய ஏற்பாடு பார்க்கிறோம். இது எடுக்க வேண்டாம், நல்லாவே தெரியும். நீ வாசல் பாஸ்கா தமிழ் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை பற்றி எழுதுறாங்க. இயேசுவோட ரத்தத்தை பற்றி எழுதுறாங்க. கதவு நிலையில தரணும் இல்லையா? ஒரு நேற்று நம்ம வாசனம் ஒரு ஆட்டுக்கிடாய் ஒரு பையன் குட்டியாக எடுத்து அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை எடுத்து என்னுடைய இலைகளில் தடவுகிற பொழுது என்ன பண்ணுச்சு? அந்த வீட்டுடைய தலைச்சி பிள்ளைங்களாம் காப்பாற்றுச்சு. எத்தனை பேர் இங்க மூத்த பிள்ளை இருக்கீங்க? இயேசுவின் ரத்தம் செய்யும். மூத்த பிள்ளை, வீட்டுக்கு மூத்த பிள்ளை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை காப்பாற்றுறது கிறிஸ்துவனுடைய ரத்தம். மூத்த பிள்ளை மட்டும்தான் நாம் அனைவரையும் காப்பது கிறிஸ்துவனுடைய ரத்தம். இந்த பாஸ்காவில் அந்த வீட்டில் மூத்த பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றுறது அந்த ரத்தம். ஆண்டவரின் தூதர், அழிவின் தூதர் வருகிற பொழுது எந்த வீட்டிலெல்லாம் அந்த ரத்தத்தினுடைய பணியை பார்க்கிறாரோ அதை அவர் கடந்து செல்வார். ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் வீட்டில் யாராவது வீட்டில் தடவாம வச்சிருந்தாங்கன்னா இருக்கும், இறந்து போகிற தலைச்சல் பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த பிள்ளைகளோடு இறந்து போயிருக்கும் இயேசுவுடைய மனங்களே. ஆண்டவர் இயேசுவுடைய ரத்தம் நம் ஒவ்வொருவருடைய பாதுகாப்பு அரண். கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தால் என்பதை உணர்ந்தது. நாம் செய்கிற பாவத்திற்கு பலி ரத்தம் என்பதை உணர்ந்திருக்கிறோம். பாவத்திற்கு பலி சாவுதான். சாவுக்காக நம்முடைய சாவை காப்பதற்காக ஆண்டவர் இயேசு ரத்தத்தை கொடுத்தார். அதனால் இன்றைய நாம் கொண்டாடுகிறது புனித வெள்ளி. ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு உடன்படிக்கை, ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பு அரண். அப்படின்னா ஆண்டவருடைய ரத்தம் இல்லாமல் நாம் வாழ முடியும். ஆண்டவருடைய ரத்தத்தை இறுதியாக உருக்கப்பட்டுக் கொள்வோம். அழகான வார்த்தை. அவருடைய ரத்தத்தால் நாம் கழுவப்படுவோம். ஆமென். அவருடைய ரத்தத்தால் நாம் கழுவப்படுவோம். அப்படி கழுவப்படுகிற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே இந்த நாள் ஒரு அர்த்தம் மிகுந்ததாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல திருச்சிலுவையை எடுத்து வருவோம். திருச்சிலுவையில போடும்போது அழகான ஒரு வார்த்தை வரும். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் சுத்தி செய்கிறேன். வலது காயத்திலிருந்து வழிஞ்ச ரத்தம், இடது காயத்திலிருந்து வழிஞ்ச ரத்தம், காலிலிருந்து வழிஞ்ச ரத்தம், விழாவிலிருந்து வழிஞ்ச ரத்தம், ஈட்டி குத்துன விழாவிலிருந்து வந்த ரத்தம், முள்முடியில தலையிலிருந்து வந்த ரத்தம், ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளினால் அடிபட்ட அந்த அடியிலிருந்து வந்த ரத்தம், பிரித்து வந்த அந்த ரத்தம், இறுதியில ரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டன. அதிலிருந்து திருநபையினுடைய அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. அந்த அருட்சாதனங்கள் தான் இன்று நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற சக்தியாக இருக்கின்றன என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். இயேசுவில் பிரியமானவர்கள், இன்னைக்கு நம்முடைய உடம்புல ரத்தம் வருதுதான். அந்த ரத்தம் தானும் ஆண்டவர் இயேசு சிந்திய
அந்த ரத்தம். கண்களை மூடி ஒரு துளி ரத்தம் என் மேல் விளக்கும் நாளா ஈட்டி துளைத்த விழாவிலிருந்து வழிந்தோடிய ரத்தத்தால் நான் சொல்லுகிறேன் கழுவும் இயேசுவே. ஈட்டி துளைத்த விழாவிலிருந்து வழிந்தோடிய ரத்தத்தால் எல்லாரும் என்னை கழுவும் இயேசுவே சொல்லுங்க. என்னை கழுவும் இயேசுவே. உங்களுடைய கரங்களினால் ஆணிகளால் ஏற்பட்ட காயங்களிலிருந்து வழிந்தோடிய ரத்தத்தால் உங்களுடைய பாதங்களிலிருந்து வழிந்தோடிய ரத்தத்தால் முள்முடி சூரியனுடைய தலையிலிருந்து வழிந்தோடிய ஒரு ரத்தத்தால் மற்ற அடிகளிலிருந்து உங்களுடைய உடலிலிருந்து வழிந்தோடிய உங்களுடைய ஒரு துளி ரத்தத்தால் இது நமது அன்றாட சுகமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எழுந்து வரணும். ஆண்டவரே, உங்களுடைய ரத்தம் எனக்கு உயிர், உங்களுடைய ரத்தம் எனக்கு வாழ்வு, உங்களுடைய ரத்தம் எனக்கு வெற்றி, உங்களுடைய ரத்தம் எனக்கு உடன்படிக்கை, உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மேம்படுத்துகிற ஒரு பரிகாரம், உங்களுடைய ரத்தம் என்னுடைய பாதுகாப்பாளன். ஆண்டவருடைய ரத்தத்தால் நாம் சுத்தப்படுத்தப்படுவோம். இறைவனுக்குள்ளாய் இறைவனுடைய அன்பிற்குள்ளாய் என்றாலும் இணைந்து வாழ்வோம். இறைவனை சுற்றி பார்க்கிறவர்களாக. ஆமென். இப்பொழுது பொது மன்றாட்டுகள் நிகழ்வுகள். அன்புக்குரிய இறைமக்களே, திருவிழிப்புக்கெல்லாம் அன்னையாகிய திருவிழிப்பு பெரிய சனி பாஸ்கா திருவிழிப்பு என்றால் என் 20 மன்னாட்களுக்கெல்லாம் அன்னையாகிய மன்னாட்டு நாள் பெரிய வெள்ளியாகும். இயேசு என்றும் இறைத்தந்தையிடத்திலே பரிந்து பேசி மன்றாடினார். இன்று உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி எபிரேயர் 5:7 பல கருத்துக்களுக்காக மன்றாட திரு அவை அழைக்கின்றது. ஏனெனில் இயேசு மனித சமுதாயம் முழுவதற்காகவும் சிலுவை சுமந்து பாடுபட்டு பிறந்தார். அவருடைய பாடுகளின் பலனாக நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். ஒவ்வொரு மன்றாட்டின் கருத்து சொன்ன பிறகு குரு நம் பெயரால் ஜெயிப்பார். இறைமக்கள் நாம் அனைவரும் ஆமீன் என்று பதில் சொல்ல வேண்டும். ஒரு கருத்து சொல்லுவாங்க. கருத்தை இந்த கருத்து ஏன் சொல்லிக்கிறாங்க, அந்த கருத்து சொல்லப்படுறாங்க. எல்லாரும் உடல் பண்ணிட்டு ஒரு நிமிடம் அமைதியில பண்றாங்க. பிறகு அனைவரும் எழுந்து குருவானோடு இணைந்து நம்ம காட்டப்பட்டிருப்போம். அடுத்து அந்த கருத்து சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கு அனைவரும் ஒரு படித்து ரொம்ப அமைதியில் நம்ம வெளியிட்டிருப்போம். இப்படி 10 மன்றாட்டுகள் இருக்கும். முழுமையாக பங்கெடுங்கள். ஒரு வேலை முத்தி போட முடியாதவங்க உட்கார்ந்து மற்றவர்கள் இது எல்லாத்தையும் முத்தி போட்டு எதிர்த்துட்டே இருக்கிறோம் அவங்க செலுத்தி போகாமல் இந்த 10 மன்றாட்டுகள் முழுமையாக திருவையோடு இணைந்து பக்தியோடு தரும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திருவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவன் ஆண்டவராக உலகின் திருவையை ஒற்றுமையும் பாதுகாப்பு வளத்துக்காக வேண்டும். நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்லவர்களை தந்தை மாற்றுப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோமாக. என்றென்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தி உம்முடைய இரக்கத்தின் செயல்களை பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை உறுதியான நம்பிக்கைகள் உமதுவே ஐக்கியவது நிலைத்திருக்க செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நம் புனித திருத்தந்தை லியோவுக்காக மன்றாடுவோம். தலைமையாய விளக்கோரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எல்லா வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திருவையை வளர்த்தரச் செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகிய எங்கள் வேண்டலை அறிவியலுடன் கண்ணோக்கியரும் திருத்தந்தையின் தலைமையின் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பணிவுடன் காத்திருந்தீராக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருநிலைப்படியாளர்கள், நம்பிக்கையாளர்கள், பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் ஆகியோருக்காக மன்றாடுவோம். நம்முடைய தாமஸ் அப்பிரசக்காகவும் திருவுள்ள எல்லா பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர்கள் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. என்றென்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திருவை முழுவதும் அச்சிக்க பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டலை கேட்டிருந்தோம். அதனால் எல்லாம் நிறைவேறும்போது அருள்படையால் உமக்கு உண்மையுடன் ஒழுங்கும் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவ புதுமுக நிலைகளுக்காக மன்றாடுவோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தம் இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களுக்கு செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பு அளிக்கும் திருவுலகினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புதிய மக்களை சேர்த்து திருவை என்றும் வளம் பெற செய்கின்றேன். கிறிஸ்தவ புதுமுறையிடம் நம்பிக்கை மதிப்பும் வளர செய்திடும். அதனால் அவர்கள் திருவிழு தண்ணீரால் புதுக்கப்படைந்து எரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
புரட்சிகளை செய்துள்ள வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றும் இல்லாமல் இறைவா, ஆபிரகாமுக்கு அவர் வழிவர்களுக்கும் நீர் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் உமக்கெல்லாம் நீர் என்னுடைய மக்கள் உமது மீட்பின் நிலையை பெற்றுக்கொள்ள உமது திருவையில் நீண்டதற்கு கனிவாய் செவி சாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரின் வழியை பெற்று அவர்களும் நீர் பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றும் இல்லாமல் இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திரும்பும் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவரை எப்போது நம்பப்படுவதாலும் உமது வாழ்வின் மறைவுமே மீண்டும் புரிந்து கொள்வதில் ஆர்வம் கொள்வதாலும் உமது அன்மை முறையில் மிக தெளிவாக காக்கும் சாட்சிகளாய் விளங்கச் செய்கிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. என்றென்றும் இல்லாமல் இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும் உம்மையை விரும்பி தேடணும். உம்மை கண்டடைவதால் அனைவருமே நீர் அவர்களை படைத்தி, அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லா தீங்கு விளைவிக்கும் இடையூறுகளுக்கு நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது பரிவிரக்கத்தின் அறிகுறிகளை உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கற்றுணர்வார்களாக. இவ்வாறு உண்மையை தங்களின் உதவியான கடவுளிடமும் மக்களின் தந்தையிடம் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாடுகளின் அனைவருக்காகவும் தேர்தலுக்காகவும் ஆட்சி செய்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுள்ளபடி உண்மையான அமைதியில் உரிமை வாழும்
அவர்கள் பெரும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதனின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உன் கையில் உள்ளன. உலகின் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலைபெறுமாறும் எங்களை ஆள்வோரையும் வரும் தேர்தலில் எங்களை ஆளப்போவோரையும் கனிவுடன் நோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாக கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகளை நீங்கி பஞ்சமொழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தடைகள் தகர்க்கப்படவும், வழிபோக்கர் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, துயருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திகழும் நீரே, எத்தகைய துன்ப வேளையில் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டுதல் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் இறைவனுடன் புரிந்திருப்பதைக் கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்று விலக்கப்பட்ட மரத்தின் கவர்ச்சியால் முதல் பெற்றோர் பாவம் செய்து மனித குலத்திற்கு சாபத்தை தேடி தந்தனர். ஆனால் இயேசு இந்த சிலுவை மரத்தை அரவணைத்து முத்தம் செய்து இன்று நமக்கு மீட்பை பெற்று தந்திருக்கிறார். தடைக்கல்லாகவும் தண்டனை கருவியாகவும் இருந்த சிலுவை மரம் நமக்கு கடவுளின் வல்லமை தரும் மீட்பின் கருவியாக மாறுகிறது. துணியால் மூடப்பட்ட திருச்சிலுவை குரு பீடத்திற்கு பவனியாக கொண்டு வருவார். அதன் உச்சியிலிருந்து சிறிது சிறிதாக துணி 3 தடவையாக அகற்றுவார். ஒவ்வொரு முறையும் திருச்சிலையின் மரம் இதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு என்று பாடுவார். அப்பொழுது நாம் வருவேன் ஆராதிப்போம் என்று பதிலுரையாக பாடுவோம். இப்பொழுது ஆனத்தின் பின் நோக்கி படிக்கிறோம். ம
திருச்சிலுவை மரமிதோ இதிலே நாம் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரமிதோ இதிலே நாம் தொங்கியது உலகத்தின் மீட்பு. இப்பொழுது திருச்சிலுவை ஆராதனை முத்தி செய்கின்ற வழிபாடு நடைபெறும். ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய ரத்தம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறது என்ற அந்த மகிழ்விலே, அந்த நிறைவிலே ஆண்டவரின் திருச்சிலுவைக்கு நாம் முத்தி செய்வோம். வரிசையாக கொண்டு முத்தி செய்கின்ற பொழுது 3 இடங்களிலே சிலுவையை வைத்திருப்போம். ஆண்டவரையே முத்தி செய்கிறோம் என்ற அந்த அன்போடு நாம் முத்தி செய்கின்றோம். நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கை எருசலேம் மற்றும் இஸ்ரேல் தேசங்களில் இருக்கின்ற புனித தலங்களை பராமரிக்க இந்த காணிக்கையானது அனுப்பி வைக்கப்படும். ஆகவே போர் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இது அவர்களுக்கு ஒரு ஏதுவாக, அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஆகவே தாராளமாக இருக்கும் என்போடு கேட்டுக்கொள்கிறோம். Amen.
மூன்றாம் பகுதியாக திருவிருந்து நடைபெறுகிறது. இன்றைய திருவழிபாட்டின் மூன்றாவது பகுதியாக திருவிருந்து இப்போது தொடங்குகிறது. இயேசு சிலுவை மரணத்திலே தம்மையே பலியாக்கி நம் மீட்புக்காக உணவாக தருகிறார். அவரது பாடலின் நினைவாக பக்தர்கள் கொண்டாடிய நாம் அவர் அழைக்கும் திருவிருந்தில் பங்கேற்கும். அவரது பாடல்கள் இறப்பு உயிர்ப்புக்கு சான்று பெற நம்மையே தகுதியாக்கிக் கொள்வோம். இப்போது அனைவரும் ஆண்டவரை வரவேற்க வண்ணமாக பக்தியோடு எழுந்திருப்போம்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்படியாக பயிற்சி பெற்று நாம் துணிந்து நன்றாடுவோம். தீமை அனைத்திலிருந்து நீங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள்கின்றோம். உமது இடத்தின் உதவியால் உங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாடிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருந்ததுக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இதுவும் இறைவனின் சிந்தனை. இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். தொடர்ந்து 4வது அதிகாரம் 10வது வசனம். இது உங்களுடைய சகோதரன் ஆபேலின் ரத்தம் என்னை நோக்கி கூக்குரலிடுகின்றது. ஆண்டவருடைய ரத்தம் இன்று நம்மை நோக்கி அழைக்கிறது. என்னிடத்தில் வா, உன்னை சுத்தமாக்க, உன்னை பாவங்களில் இருந்து என் ரத்தத்தால் கழுவிட நான் உன்னை அழைக்கிறேன். என்னிடத்தில் வா என்று அழைக்கிற தெய்வம் இவரே. உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம்மை அவருடைய உடன்படிக்குள் ஒன்றாய் இணைந்து கொள்கிறவர் இவர். இவ்விருந்துக்கு அழைக்கப்படுவதற்கு நாம் உண்மை விளையாடுகிறோம். தங்களுடைய கல்வியான பங்கேற்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாத்திரம் பங்கேற்படியாக நம்மோடு கேட்டுக்கிறோம். நட்புகளுக்காக, உறவுகளுக்காக இந்த நாளில் அவர்களுக்கு வந்திருக்கிற பிற மதத்தை, பிற சபைக்கு செல்கிற சகோதர சகோதரி இருப்பின் அவர்கள் இந்த விருந்தில் பங்கெடுக்க வேண்டாம் என வாழ்மையோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
இந்த இளையோருக்காக ஒரு சின்ன புக்கு பாடம் கொடுத்தாரன்னு தெரியல. இளையோருக்கு கொடுக்கலாம் ஒரு 4-5 புக்கு கொடுத்துட்டு தயவு செய்து வாங்கி வாசிச்சுட்டு பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் வாக்குகளை தருவீங்க, தேர்தலுக்கு போவீங்க, வாக்குகளை தருவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு இளையோர் தயவு செய்து யோசிச்சு நீங்கள் வாக்குகளை செலுத்த ஒரு கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்களுடைய பார்வை மிகவும் குறுகியதாக மாறிவிட்டது. எனக்கு புக்கை வாசிச்சிங்கன்னா உங்களுடைய பார்வை தெளிவாக மாறும். ஆகவே யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஆகவே தயவுசெய்து இந்த புக்கை பாஸ் பண்ணி ஒரு 4-5 பேர் புக்கு தான் கொண்டு வேணும் என்றால் நான் மீண்டும் கொஞ்சம் கொடுத்து விடுவேன். பசுத்தோல் போர்த்திய புலி போல பல பேர் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். அதே போல கிறிஸ்தவன் என்ற ஒரு அடையாளத்தோடு, போலி அடையாளத்தோடு ஏமாற்றுகின்ற விதத்திலே மக்களை மயக்கி, இளையோரை மயக்கி தேர்தலை சந்திக்கிறார்கள். தெரிந்த பார்வையும் தெரிந்த எண்ணங்களும் பெற்று நீங்கள் வாக்குகளை செலுத்த இந்த புத்தகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மனசாட்சியோடு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க, ஏழைகளுக்கு, மிகவும் வெகுஜன மக்களுக்கு, விளிம்பிலை மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நல்ல அரசை தேர்ந்தெடுக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். 2வது நம்ம பேனர் ஒன்று வச்சிருக்க முன்னாடி உங்களுக்கு தெரியும், அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ஒவ்வொருவரினுடைய நன்கொடைகள், சின்ன சின்ன நன்கொடைகள் தான் அக்கரப்பாளையத்தில் இருக்கின்ற உங்கள் தாய் பங்கிலே ஒரு கிளை பங்கு, தாய் பங்கினுடைய கிளை பங்கில் ஆரோக்கிய ஆலயம் பல ஆண்டுகளாக இருக்கிறது. இப்போதான் புதுப்பித்திருக்கிறோம். உங்களுடைய நன்கொடைகள். 2வது, நீங்கள் பங்கு மக்கள் தான் எங்களுக்கு பொறியாளர்களாகவும் அதை வடிவமைக்க உழைத்த ஒவ்வொரு உழைப்பாளர்களாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். அது கூட இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. அதுக்கு பிற்பாடு இன்னைக்கு தான் நம்மளை சந்திக்கிறார். அதனால் உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பு கொடுத்த உங்கள் பங்கு தந்தைக்கு நன்றி
இந்த அந்தோனியாருக்கு நீங்கள் நவநாதனை வேலை செய்கிற போது நிறைய மக்கள் வருகின்றார்கள். அதோடு கூட ஆரோக்கிய அன்னை நமது பகுதியில் ஆரோக்கிய அன்னை என்று வடவழி புதுப்பூரம், அது வேற மறை மாவட்டம். இங்கே ஆரோக்கிய அன்னை என்று ஒரு ஆலயம் என்றால் நமது ஆலயமாக தான் அமைந்திருக்கிறது. ஆகவே சென்ற மாதம் தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆலயம் கட்டுவதற்கு பிற்பாடு நிறைய நன்மையான காரியங்களை நான் கேள்விப்படுகிறேன். என் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. இன்னும் சிறப்பாக சொன்னால் அந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டதே செவ்வத்தனால் தான். நான் முதல் முறை அந்த திருப்பதி நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த ஆலயம் என்னடா இப்படி இருக்கிறது என்று ஒரே ஒரு மனது கருத்தை நினைத்துக் கொண்டு நான் அந்த திருப்பதியை நிறைவேற்றினேன். ஃபர்ஸ்ட் திருப்பதி நிறைவேற்றின பொழுது இப்படி இருக்கிறதே ஒரு கவலையோடு திருப்பதி நிறைவேற்றினேன். ஆனால் இப்படி புதிதாக மாற்றத்தை இறைவன் கொடுத்தார். அதோடு கூட நிறைய நன்மையான காரியங்களையும் செய்து கொடுக்கிறார். ஆகவே ஒவ்வொரு மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு உங்களுக்கு எப்படி நடக்கிறது போல அதே போல 10:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை 2 மணிக்குள்ள எல்லாம் வெளியூர்கள் நமக்கு அன்பின் விருந்து 2வது வருஷம் அன்பின் விருந்து அங்கே நடைபெறும். ஆக இப்போ பங்கு மக்கள் உங்கள் கிடைப்பங்கள் இருக்கின்ற அருகாமையில் இருக்கின்ற பங்குகள் எல்லாவற்றிலும் அறிவித்திருக்கிறோம். நீங்கள் பயன்பெற முடியாதோடு கேட்டுக்கொள்வோம். வாகனம் வந்து என்ன அப்படின்னு கஷ்டப்பட வேண்டாம். நேரம் குழப்பம் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதும். இங்கிருந்து டூவீலர்னா இங்கிருந்து உங்களுக்கு மிகவும் அருகாமையில் தான் இருக்கிறது. குறுக்கோடியில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் கலங்கேறிக்காண்டி அப்படியே வந்துடலாம். இல்லை அப்படின்னா பஸ் வரீங்க அப்படின்னா குளத்தூருக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாளை இந்த கார்கள் வைத்து அழைத்து செல்வோம். ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ஆன்மீக அனுபவம் பெற அன்னையினுடைய இன்னும் அதிகமான அரவணை பெற்றுக்கொள்ள அன்னையை பற்றிய சிந்தனைகள் இன்னும் அதிகமாக உங்கள் வாழ்விலே தொடர இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும், ஆசையாக அமையும். இந்த மாதம் தந்தை கிளாடிசர் வருகிறார். 11ஆம் தேதி வருகின்ற சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை இன்னைக்கு போக அடுத்த சனிக்கிழமை நடைபெறும். ஆகவே அனைவரும் வந்து பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுத்த நன்கொடைகளால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் அன்னைக்கு நீங்கள் கொடுத்த நன்கொடை. ஆகவே நீங்களும் அதில் வந்து மக்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய திருநெல்வேலி பங்கேற்கிறார்கள் என்பதற்கு நம்முடைய இரண்டு தந்தையர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமை. இந்த நாளில் 3 விருந்தினர்களோடு இந்த புனித நிகழ்வு மிக சிறப்பாக நல்ல முறையில் ஆழமாக பக்திய முயற்சிகளோடு நம்மை நினைவு கொள்ள இருந்தது. நம்முடைய தந்தை டேவிட் அவர்கள் நமக்கு தெரியும். நம்ம தாய் தந்தையுடைய கொலப்பூர் பங்குடைய பங்கு தந்தையாக இருந்தார். அவர்கள் உடன் என்னுடைய வகுப்பு தோழர் அவர் வேற ஒரு பக்கம் போகணும் நான் கேட்டேன் வரேன் என்று சொல்லி கூட வந்திருக்கிறார். தந்தை தந்தை இம்மானுவேல் பெங்களூரில் பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். திருச்சுவை சட்டங்களை கரைத்து குடித்துவிட்டு இப்பொழுது வந்திருக்கிறார். கரைச்சி முடிச்சு நேரம் வந்திருக்கிறார். இந்த நிகழ்வு இது நாளைக்கு எத்தனை மணிக்கு? 11 மணி. 11 மணினா 11 மணி. இப்போ நான் எத்தனை மணிக்கு தொடங்கணும்? 11 மணி. ஓகே, நன்றி. இப்பொழுது இறுதி நன்றாட்டு போது இறுதி ஆசை அதை கொடுத்திருக்கிறோம். அனைவரும் முழந்தால் படையிட்டு திருச்சிலுவையை வணங்கி ஆராதனை செய்துவிட்டு அமைதியாக கடந்து செல்வோம். இந்த பேச்சும் இங்கே பேசிட்டோம். வேறு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இருக்க வேண்டாம். ஒரு துக்க வீடு ஆண்டவர் இயேசு இறந்திருக்கிறார். இப்போது கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். திரு அவை நாளை இரவு 11 மணி வரை ஆண்டவர் இயேசுடைய கல்லறையில் அவருடைய உயிர்ப்புக்காய் காத்திருக்கிறது. தெரியும் இல்லையா? ஆண்டவர் இயேசு உயிர்க்க போவார். அந்த உயிர்ப்புக்காய் காத்திருக்கிறோம் என்ற ஒரு மனநிலையில் நமக்காய் ஆண்டவர் இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு சிந்தனையிலும் அமைதியாக எந்த பேச்சும் எந்த ஒரு பழக்கோ இல்லாமல் அமைதியாக கடந்து செல்வோம். நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஒரு சாப்பிட்டு சொல்லும் பொழுது நீங்கள் ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுறீங்க. நான் சொன்னேன் இந்த மன்றாட்டுக்கு முட்டி போடுவோம் எழுந்திருப்போம். அதுக்கப்புறம் தான் முட்டி போடுவோம் எழுந்திரின்னு சொல்லவே மிக தெளிவாய் அந்த காரியத்தை மிக சரியாய் நீங்கள் செய்வீர்கள். இப்படிப்பட்டவர்கள் இதையும் செய்வீர்கள். புரிந்துவது கேட்டு போல நாம் நடப்போம்.
சரியா? நாளைக்கு சடங்குக்கு வரும் பொழுது புது நெருப்பு வந்திருப்போம். இங்க எழுத்து போய் கொண்டு வாங்க, வீட்டில் இருக்கிறவங்க எடுத்து வாங்க. இங்கேயும் இருக்கும், பேருந்தவர்கள் இங்கே வாங்கிக்கலாம். சரியா? எடுத்துப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். உமது இரக்கத்தால் நீர் ஆற்றிய இம்மீட்புச் செயல் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு மறைபொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லாத பற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆசிக்காக தலைவருவாங்க. ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உம் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உம் மக்கள் மீது உமது ஆசி நிறைவாய் இறங்கிட உரை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை நன்றாகின்றோம்.